இந்த இந்த தேர்தலை கணிக்க முடியாத ஒண்ணா இருக்கு. 4 முனை போட்டியா இருக்கு. விஜய் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவார் தெரியல. 5 முனை போட்டி நக்கலா சொல்லல, நிஜமாகவே தாக்கத்தை ஏற்படுத்த போகிற சசிகலா ராமதாஸ் 2 பேருடைய அணி இருக்கு. அவங்க எடுத்த முடிவு 234 கேண்டிடேட் போடுவோம், நாங்க 117 அவர் 117 சொல்லியிருந்தா கூட நான் அது வேற மாதிரி எடுத்திருப்பேன். குறி வச்சு இவங்க போட போறதை பார்த்தா குறிப்பா தன் மகனுக்கு எதிரான தொகுதிகளை நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டார். தினகரனை காலி பண்ணணும்னு சசிகலா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு போச்சு. காலி பண்ண முடியுமாங்கிறது வேற விஷயம். இருவருக்குமே 5000 ஓட்டு வாங்கினாலும் அது எதிரணி திமுக 10,000 ஓட்டு வாங்குறதுக்கு சமம். அண்ணா திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள், அது அந்த அணிக்கு போக வேண்டிய வாக்குகள். அதை இவங்க வாங்குறாங்கன்னா திமுக 10,000 வாங்கினதுக்கு சமம். இப்ப புரியுதுங்களா அது எதை நோக்கி போகுதுன்னு? இப்ப சொல்லுங்க. 5 அணி 5 முனை போட்டியா நான் எடுத்துக்கிறேன். ஆனா இது 4 மாற வாய்ப்பு இருக்கு. இப்ப 5 ஆயிடுச்சு இல்ல, இது 4 மாற வாய்ப்பு இருக்கு. இந்த 2 பேரும் சேர்ந்து விஜய் கிட்ட போக போறதா ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் நான். ராமதாசனுடைய ஒப்புதலுக்காக காத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அல்லது விஜய் அதுக்கு ஓகே சொல்லணும். ஆனா ஒரு சுற்று 2 சுற்று பேச்செல்லாம் நடந்திருக்கு. விஜய் அதுக்கு ஒத்துப்பாரா? அதான் சார், ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? இப்பதான் நான் ஆரம்பிச்சேன். அவர் ஒத்துக்கிட்டு 3 பேருக்கும் அதுல சம்மதம் இருந்ததுன்னா எண்ணிக்கைகள் ஒத்து வந்தா, அல்லது ஒரு விமர்சனம் வருமே, எப்படி விமர்சனம் வரும்ல, சிறைக்கு சென்ற சசிகலா நீயா தூய சக்தி அப்படின்னு 4 பேர் கேட்பாங்க. திமுக கேட்குமா கேட்காதா? கண்டிப்பா கேட்கும். அந்த சசிகலா ஏன் போனாலும் அவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, அது வேற. இதுக்கெல்லாம் அவரும் ஒரு யோசிப்பார்ல விஜய். இதெல்லாம் யோசிச்சு அவரும் சரி ஒப்பந்தம் கையில ஆச்சுன்னா திருப்பி 4 முனை போட்டியா மாறும். இப்ப கேளுங்க. ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன்.